அதனுடைய 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவரே அதிசயங்களை செய்கிறவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். நீ எதிர்பாராத ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை நாள்கள் நீங்கள் அழுதிருப்பீர்கள், எத்தனை நாட்கள் தேவ சமூகத்திலே போராடி ஜபம் பண்ணி இருப்பீர்கள். ஆண்டவரே, என்னை கைவிட்டு விட்டீரோ, என்னை மறந்து விட்டீரோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் அதிசயத்தை பார்க்கவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு அதிசயம் செய்கிற தேவன் உங்களுடைய அருகிலே கடந்து வர போகிறார். நீங்கள் அதிசயத்தை பார்க்கும்படி உங்களுடைய கண்களை அவர் திறக்க போகிறார். இதுவரை தீமையை பார்த்த நீங்கள், தடைகளை பார்த்த நீங்கள், இவ்வளவோ காத்திருப்பின் நாட்களை பார்த்த நீங்கள், எதிர்பாராத ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களை சஞ்சலப்படுத்திய, உங்களை அழ வைத்த, உங்களை மனமடிவாக்கின, உங்கள் மேல் அநேக கேள்விக்குறிகளை எழுப்பி கொண்டிருக்கிற, உங்களை வேதனைப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நீங்கள் அதிசயத்தை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, இந்த வருடம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு அதிசயமே நடக்கலையா? இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். உடைய வாழ்க்கையிலே நீ காத்திருந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். கர்த்தரே உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனையோ தடைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், எத்தனையோ ஏளனமான வார்த்தைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ பரியாசங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி போட போகிறார். அதிசயத்தை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இதுலெல்லாம் நீங்க அதிசயம் நடக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எதிர்பாராத காரியத்துல உங்களுக்கு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயம் இந்த வருஷத்துல கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அதை உங்களுடைய தொழில பார்க்க போறீங்க, உங்களுடைய வேலையில பார்க்க போறீங்க, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அதை நீங்கள் பார்க்க போறீர்கள். நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் வார்த்தையின்படியே நமக்கு நிறைவேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில செய்கிறவர். நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ நாட்கள் எனக்கு அற்புதம் நடக்கணும், என் காரியம் வாய்க்கணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும், எனக்கு எப்படியாவது திருமணம் நடக்கணும், ஆண்டவரே எப்படியாகிலும் நான் பல வருடம் காத்திருக்கிறப்ப அந்த காத்திருக்க நாட்களுக்கு பலனை தாரும், உயர்வை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரே எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத காரியத்துல எதிர்பாராத அதிசயத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்துல கடைசியில ஆண்டவர் நீர் அதிசயத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.